ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஒரு குக்கரில் பாஸ்தா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சால்ட் போட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறமா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் அண்டு ஆயில் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு சாட்டே பண்ணால் சீக்கிரமாக கலர் மாறிடும். ஸோ அதனால் நல்லா சால்ட் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நான் 1.5 ஸ்பூன் வந்து மைதா போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு சாஸியான ஒரு கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் அதில் கொஞ்சம் கட்டி பிடிக்காத மாதிரி கலரி அதில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் ஒரு சாஸியான கன்சிஸ்டன்ட்க்கு வந்துச்சு. அதில் இன்னும் கொஞ்சமாக சால்ட் போட்டு பெப்பர் பவுடர் என்கிட்ட இல்லை. ஸோ பெப்பரை நல்லா நுணுக்கி அதை போட்டுட்டு என்கிட்ட ஒரு பாஸ்தா சீசனிங் இருந்தது. ஸோ அந்த எவரெஸ்ட்டோட பாஸ்தா சீசனிங் அதுவும் கொஞ்சம் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட 2 சீஸ் ஸ்லைஸ் இருந்தது. ஸோ எனக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு 2 கரெக்டாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அது நல்லா ஒரு சாஸியான ஒரு கன்சிஸ்டன்ட்க்கு வந்தது. அது கொஞ்சம் பட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.